டேய் எல்லாம் எடுத்தாச்சுல? எடுத்துட்டேன்டா. டேய் என்னடா டோர்னமெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாடா. டேய் நம்ம டீம் செலெக்ஷனுக்கு ஆள்லாம் எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான் நம்ம ப்ராப்பரா ஆக்ஷன் பண்ண போறோம். ஆக்ஷனா? டேய் அதெல்லாம் பெரிய பெரிய ஐபிஎல் நடத்துறதுடா. நம்ம மட்டும் என்ன ஐபிஎல் மாதிரி தான் நடத்த போறோம். அப்பனா ஐபிஎல்ல நம்மளுக்கு ஏலம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல? டேய் அது எப்படிடா? டேய் நம்ம பெரிய பேங்கட் ஹால் மாதிரி புக் பண்ணலாம். அங்க பெரிய தியேட்டர் இருக்கும். அங்க ஒரு கேப்டனுக்கும் ரவுண்ட் டேபிள் இருக்கும். அங்க உட்காந்து நம்ம டீமை செலக்ட் பண்ணலாம். அது மட்டுமா, அங்க பொண்ணு தான் ஷோவை ஹோஸ்ட் பண்ணோம். ஒரு பிளேயரையும் ப்ரொஜெக்டர்ல காட்டுவாங்க. அதுவும் எப்படி அருணுன்னு போட்டு பெஸ்ட் பிரைஸ் 50,000 சொல்லுவாங்க. அதுவும் அங்க ஏல எடுக்கிறவங்க 1 lakh 2 lakh 3 lakh 4 lakh நீ இப்படி ஏத்திக்கிட்டே போவாங்க. அப்ப எனக்கு அவ்வளவு காசு தருவாங்களா? நொட்டுவாங்க. காசுலாம் இல்லடா, நமக்கு பாயிண்ட்ஸ் தான் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பிளேயரை செலக்ட் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் தானா? அந்த பாயிண்ட் விடுறா. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அங்க செம்ம மஜாவா இருக்கும்டா. அங்க நம்ம ப்ராப்பரா ஆக்ஷன் பண்ணலாம். அப்புறம் பிளேயரை செலக்ட் பண்றதுக்கு இப்படி தூக்கி காட்டுவாங்களே, அதுக்கு பேர் என்னடா? பெடலா? அதுவும் அங்க தருவாங்க. அப்படியே யோசிச்சு பாரு, பெரிய பேங்கட் ஹால், ப்ரொஜெக்டர், ஃபீமேல் ஹோஸ்ட், ரவுண்ட் டேபிள். வாங்க டீம் செலக்ஷன் பண்ணலாம். ஓ இங்கதான் டீம் செலெக்ஷனா? இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல? இடம் நல்லா தானே இருக்க. பேப்பர் இருக்கு, பென் இருக்கு. டேய் நேத்து சொன்னியேடா, பெரிய பேங்கெட் ஹால், ரவுண்ட் டேபிள், ப்ரொஜெக்டர், ஃபீமேல் ஹோஸ்ட், இதெல்லாம் எங்கடா? ஃபீமேல் ஹோஸ்டா? இருக்கு. கார்த்திக். அவ்வளவுதான், கார்த்திகாவா மாறிட்டா. சரி சீக்கிரம் போய் ஷோ ஹோஸ்ட் பண்ணு போ. வெல்கம் டு MCPL Premier League Auction. MCPL. அப்புறம் அந்த ப்ரொஜெக்டரா? நம்ம கிட்ட லைவ் ப்ரொஜெக்டரே இருக்கு. ப்ரொஜெக்டர் கம். கிளாப் பண்ணுங்கடா. டேய் ஏதாவது அசிங்கமா சொல்ற போறேன். நீ சொன்னது ஒண்ணு, செஞ்சிட்டு இருக்கிறது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொன்னியே, இப்படி தூக்கி காட்டுவாங்கன்னு. அதுவா? அது நம்ம கிட்ட பக்காவா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த டேபிள் டென்னிஸ் பேட் இப்படி தூக்கி காட்டலாம். இந்த பேட்டை வச்சு அச்சன் வை. இதுல இருக்க மாதிரி மூஞ்சி செவந்தா. என்ன ஆக்ஷன் இது? எனக்கு இந்த ஃபீலே போச்சு. நீங்க அந்த ஆக்ஷன் எதிர்பார்க்கறீங்களா? நீங்க கொடுத்த 50 ரூபாய்க்கு இவ்வளவுதான் வரும். வேணும்னா ஆளுக்கு 50,000 கொடுங்க. நீங்க கேக்குறாம நல்லா பெருசா பண்ணலாம். 50 ரூபாய்க்கு மேல உங்களால காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு அந்த ஆக்ஷன் கேக்குதா? டீம் செலக்ஷன் பண்ற மாதிரி தான் இங்க பண்ணுங்க. இல்லனா எல்லாரும் ஏன் வீட்டுக்கு போங்கடா. வந்துட்டானுங்க டீம் செலக்ஷன் பண்ணனும், அத பண்ணனும். டேய் இவன் எப்படியாப்பட்ட பிளேயரு? நல்லா ஆடுவானா? இவன் சூப்பரா ஆடுவான்டா. டேய் இந்த வாட்டி இந்த பிளேயரை நம்ம எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்டா. போன வாட்டி இந்த பிளேயர் எடுத்து தான் அவங்க போன மேட்ச் வின்னே பண்ணானுங்க. ஓகே மச்சான். டேய் என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் ஒன்று இருக்கு. அவங்க பாயிண்ட்ஸ் கம்மியானதும் நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல பிளேயர் எடுத்துக்கலாம். இந்த 3 பிளேயர் எப்படியாச்சும் எடுத்துடணும். ஏய் என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா எப்படி? நாங்க ரெடி தான். இன்னும் அவனுங்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. மச்சான் இவங்க டேய் இவனுங்கலாம் ஆவரேஜ் பிளேயர்ஸ்டா. நம்ம பார்த்த பிளேயரை செலக்ட் பண்ணலாம். டேய் நீங்க மாஸ்டர் பிளான் போட்டதுலாம் போதும், சீக்கிரம் வாங்கடா. இது வந்துட்டோம் வாடா. டேய் அந்த ஃபீமேல ஹோஸ்ட் பண்ண வர சொல்லு. கார்த்திகா போய் ஷோ ஹோஸ்ட் பண்ணு. டேய் அவனா தேவையில்லடா. அந்த கெட்டப்ல அவனை பார்க்கவே முடியல. உன்னோட ஃபீமேல் ஹோஸ்டே தேவையில்ல. அந்த ப்ரொஜெக்டரே வர சொல்லு. பாடா தப்பிச்சண்டா இவன்ட்ட இருந்து. எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா இதுக்கு. Player name Rahul, right hand batsman and fast bowler. Base price 50,000. டேய் இவனை வாங்கலாமா? இரு. இவன் நம்ம லிஸ்ட்லயே இல்லடா. நம்ம பிளான் படி போலாம். சரி. டேய் இவன் எப்படியாப்பட்ட பிளேயரா? டேய் இவன் பெரிய பேட்ஸ்மேன்டா. இவன் அடிச்சானா 6-4 மட்டும் தான் அடிப்பான். இவனை கண்டிப்பா நம்ம டீம்ல செலக்ட் பண்ணியே ஆகணும். சரி பொறுமையா பேசு, அவன் காதுல கேட்ற போது. டேய் அவங்க பேசுனது கேட்டியா? இவன் பெரிய பேட்ஸ்மேனாடா. இவனை எப்படியாச்சும் நம்ம டீம்ல செலக்ட் பண்ணியே ஆகணும். 2 lakhs வாங்கிடுவானா அவன்?
2.5 lakhs. டேய் அவன் அவ்வளவு நல்ல பிளேயர்லாம் இல்லடா. அவன் அவ்வளவு நல்ல பிளேயர் இல்லைன்னா எதுக்குடா 2 lakhs points வைக்கிற? நம்ம கிட்டே நச்சு காட்டுறான் பாரு. 3 lakhs. 4 lakhs. 4 lakhs. டேய் ஏன்டா இவ்வளவு காசை வேஸ்ட் பண்ற? நானே அவனை எங்க டீம்ல எடுத்து சப்ஸ்டிடியூட்டா தான் உட்கார வைக்க போறேன். சப்ஸ்டிடியூட்டா உட்கார வைக்க போறனா நீ விட்டு கொடுத்துட்டு போ. 5 lakhs. டேய் அவனே ஒரு மொக்க பிளேயரா, அவனுக்கு ஏன்டா பாயிண்ட் ஏத்திட்டே போறீங்க? அவனை நான் எங்க டீம்ல எடுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். 6 lakhs. 7 lakhs. 8 lakhs. 9 lakhs. 10 lakhs. 10 lakhs. டேய் அவங்க என்னடா இவ்வளவு பாயிண்ட் ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க, நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். டேய் அவனுக்கு ஏத்திட்டு போனா போடும்டா, நம்ம ஏதாவது சூப்பர் பிளான் இருக்குல்ல. ஹே guys, ஒவ்வொரு டீமுக்கும் 20 lakhs பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுல ஒரு பிளேயருக்கு 13 lakhs பாயிண்ட்ஸ் மேல பிட் பண்ணக்கூடாது. டேய் கேட்டியா, ஒரு பிளேயரை 13 லட்சத்துக்கு மேல வாங்க கூடாதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 11 லட்சம்னு சொல்லுவேன். அந்த முட்டா பையன் 12 லட்சம்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம 13 லட்சம்னு சொல்லி அந்த பிளேயரை லாக் பண்ணி நம்ம டீம்ல வாங்கி போட்டுடணும். இதுக்கு பேரு தான் மாஸ்டர் பிளான். சூப்பர் பிளான் மச்சான். வந்து 11 lakhs. உன்கிட்ட தான் காசு அதிகமா இருக்குல்ல, 12 lakhsன்னு சொல்லி அவன் உங்க டீம்ல வாங்கி சப்ஸ்டிடியூட்ல உட்கார வை. வாங்கி போடு. 12 lakhs. இந்த மீனுங்களா வழியில மாட்டிட்டு துடிக்குமா, அந்த மாதிரி தான் நான் என்கிட்ட மாட்டி துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாரு 13 lakhs. இதுக்கப்புறம் நீ அவனை நினைச்சாலும் வாங்க முடியாது. இதாண்டா நான் அவனுக்கு கொடுக்குற செக்மேட். ராகுல் sold to Mabu RCB team for 13 lakhs points. போட்டுக்கோ. டேய் அவன் எவ்வளவு மட்டமான பிளேயர் தெரியுமா? எப்படி சூப்பராவும் தள்ள கட்டனா? அவனுக்கு பேட்டிங்கும் வராது, போலிங்கும் வராது, கேட்ச் பிடிக்கவும் வராது. வெறும் ஃபீல்டிங் மட்டும் 13 லட்ச ரூபா குத்தி நீ வாங்கியிருக்க பாத்தியா? இந்த வருஷம் கப்பு உங்களுக்கு தான்டா. டேய் நாயே, நீ தான் அவன் நல்ல பிளேயர் வாங்கணும் சொன்ன. நீ தான் சொன்ன 13 லட்சத்துக்கு கொடுத்தியடா. Our next player is Kabir Singh, right hand batsman, base price 50,000. டேய் இவன் ஸ்டார்டிங்ல இருந்து நல்லாவே விளையாடல. ஆமாடா. டேய் என்னடா பேட்டிங் பண்ற? பால பாத்தறா. இப்ப பாரு. டேய் இவன் சும்மா டைம் பாஸ் விளையாட வரான்டா, இவனுக்கு சுத்தமா பேட்டிங்கே வரல. டேய் கேட்ச் போடுறா. இவனு சாரா வெயில் நல்ல கண்ணு கூசுது. டேய் இந்த கேட்ச் போடுறா. சாரிடா கை வலிக்கிடுச்சு. நான் வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண? இவனை மட்டும் எடுத்துடவே கூடாது. என்னத்த பண்ண? என்னடா யோசிச்சுக்கிற? சீக்கிரம் வாங்கடா. வாங்குறேன் இருடா. எல்லாரும் என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம். சரி இருடா, அவதான் நம்ம லிஸ்ட்லயே இல்ல. நம்ம தான் பிளான் பண்ணிருக்கோம்ல, நம்ம பிளான் படி போலாம். டேய் இப்பதானே என்ன வாங்குவ? சீக்கிரம் வாங்கடா. நான் எவ்வளவு நேரம் இங்க உட்காந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன்ல. கூட இருக்க ஃப்ரெண்ட வாங்கி தானே ஆகணும். டேய் நீ நல்ல பிளேயரா இருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேனா? இதுலயே தெரியல, கொஞ்ச நேரம் மூடிட்டுறா. ஓ அப்ப நான் நல்ல பிளேயர் இல்லன்னு நீ சொல்றியா? நீ நல்ல பிளேயரா இருந்தா இங்க இருக்கிறவங்க யாராச்சும் ஒன்று வாங்கியிருப்பாங்கல்ல. சரிடா, அவங்க வாங்கறதுக்கு முன்னாடி நீ என்ன வாங்குடா. வெரி பேட். ஃப்ரெண்டா இருந்தா வாங்கி தானே ஆகணும். நானா இருந்தா உன்னை எப்பயோ வாங்கியிருப்பேன். தெரியும் மச்சான். ஸ்கில்ஸை வச்சு பிளேயரை செலக்ட் பண்ணணுமா இல்ல ஃப்ரெண்டை வச்சு பிளேயரை செலக்ட் பண்ணணுமா? இப்ப நீ என்ன வாங்கல, இப்பவும் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்றேன். 50,000. Kabir Singh sold to Mabu RCB team for very lowest price. டேய் ஏன்டா இப்படி சிரிக்கிற? அவன் எவ்வளவு கேவலமா விளையாடணும் உனக்கு தெரியுமா? டேய் அவன் கேவலமா விளையாடலடா, உன் முன்னாடி நான் கேவலமா விளையாட வச்சேன். அதுவும் எதுக்கு? இந்த ஒரு நாளுக்காக தான். டேய் எந்த பாலும் அடிக்காத, அவனுங்க பாத்துட்டு இருக்கானுங்க. நான் பாத்துக்கிறேன்டா. இதாண்டா ஒரிஜினல் மாஸ்டர் பிளான். பாக்குறேன்டா அடுத்ததா நீ யாரை செலக்ட் பண்றேன்ட்டு. பாரு அடுத்த பிளேயரை காட்டுங்க. Our next player is Arun Karthik, left hand batsman and left arm medium pace bowler. Base price 50,000. 1 lakh, 2 lakhs, 3 lakh, 5 lakhs,
டேய் எனக்கு அருண் கார்த்திக் வேணும்டா. டேய் என்கிட்ட இருக்க மொத்த பாயிண்ட் கொடுத்தாச்சு அவனை வாங்க மாட்ட மாட்டேன்டா. டேய் அவனுக்காக என் காரு வீடு எல்லாத்தையும் குடுத்துறேன்டா. ப்ளீஸ்டா அவனை மட்டும் எனக்கு கொடுத்துருடா. ஐயோ டேய் அவனுக்கு என் ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துறேன்டா. ப்ளீஸ் அவனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கடா. ஓ டேய் நான்லாம் இவனை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ்டா. டேய் மச்சான் மச்சான் என்னோட குத்துற அவன வாங்கிடா என்னோட பாயிண்ட்ஸ். இந்தடா இவனை வச்சுட்டாச்சு எனக்கு அவனுக்கு கொடுத்துடா. ப்ளீஸ்டா டேய். அருண் கார்த்திக் அருண் கார்த்திக் அருண் கார்த்திக் கைஸ் அருண் கார்த்திக் யார் தான் வாங்குறா? இந்த நாயை எவன் வாங்குவான்? கைஸ் this is the last call for அருண் கார்த்திக். டேய் சீக்கிரம் ஒரு ஆளை மாத்துங்கடா, டைம் ஆயிட்டு இருக்கு. அப்போ உங்க யாருக்கும் வேணாம்ல? வேண்டாம் வேண்டாம். Are you guys sure? ஷூர் அருண் கார்த்திக் unsold. Our next player is Gokul. 1 lakh 2 lakhs 3 lakhs 4 lakhs Next player is Suresh. 3 lakhs. டேய் இவனை நம்ம டீமுக்கு எடுக்கலாமா? Our next player is Kala, right hand batsman and an all-rounder. Our next player. The last player in our auction. One of the best player and இவர்தான் இந்த இயரோட டாப் ரன் ஸ்கோரர். Right hand batsman, right hand fast bowler and an all-rounder. It's none other than John Richard. But உங்க ரெண்டு டீம்டையும் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இல்லாததுனால ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிற எம்ஐ டீமுக்கு தான் இந்த பிளேயர் சோல்ட் ஆகுறாரு. Congratulations. எஸ் இதுக்கு பேர் தான்டா மாஸ்டர் பிளானு. சூப்பர்ரா சூப்பர். இத்தனை வருஷமா உன் கூடயே இருந்த எண்ணியே எடுக்கல நீ. நான் பாக்குறேன் நீங்க எப்படி ஆடுறீங்கன்னு. போடா டே போடா, என் டீம்ல நான் இருக்கேன், ஜான் ரிச்சர்ட் இருக்காரு, அப்புறம் வேற யாரும் இல்லையா? பரவாயில்ல, அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துப்போம். So guys, உங்களோட ஃபைனல் வேலட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா CSK 1.5 lakhs, RCB with 50,000 and MI with 7 lakhs. பாத்தியா எவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கான்? இன்னும் 7 லட்சம் பாயிண்ட் வச்சு என்னடா பண்ண போற? அது இவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான் போல. Okay guys, jokes apart. என்கிட்ட இன்னொரு பிளேயர் இருக்காரு. இவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். தெரியும் ப்ரோ, இதை விட எங்க டீம்ல நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இதோ இவங்களோட வெறும் பேப்பர்ல பில்டப் பண்ணி பிளேயர்ஸ் எடுக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல. கிரவுண்ட்ல வந்து விளையாடி காட்டணும் யாரு பெஸ்ட் பிளேயர்னு. பாத்தியாடா இந்த மொக்க டீமுக்கு அவனுங்களை பத்தி பேசும்போது எவ்வளவு கோவம் வருது. டேய் யார மொக்க டீம்னு சொல்ற? பாக்க தானே போறீங்க, நாங்க உங்களை கிரவுண்ட்ல அடிச்சு ஓட விடுறத. 17 வருஷமா நீங்க தானே ஓடிட்டு இருக்கீங்க. டேய் பழச பத்தி பேசாத, இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பேசு. பாக்கலாம்டா இந்த வருஷம் யாரு கப் அடிக்கிறாங்க. நாங்க கப் அடிக்கத நீங்க பாக்க தானே போறீங்க. பாரு பாரு பாப்போம். நம்ம யாருன்னு கிரவுண்ட்ல பாப்போனுங்க. One of the best player, top run scorer, right hand batsman, right hand fast bowler and an all-rounder. It's none other than John Richard. Break out, don't stop, don't stop, 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 break out. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள Instagram and Facebookல ஃபாலோ பண்ணிக்கோங்க.